ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இது கொத்தவரங்காய் நம்ம மிக்சியில் குறையாக அரைச்சிட்டு இது செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம ரோட்டீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் தொட்டுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த காரம் அந்த இது நல்லா இருக்குங்க. இது நம்ம கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒருவேளை இது மிக்சியில் போட உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இதே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கூட இந்த பொரியல் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொத்தவரங்காய் எடுத்தோம் மிக்சியில் விப்பர் இருக்கும் இல்லையா, அதில் குறையாக இந்த மாதிரி நல்லா தெரியணும். ரொம்ப மசிச்சிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு பொரியல் வராது, அது கிரேவி மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி குறையாக ஆட்டிக்கணும். ரெண்டு வாட்டி விப்பரில் சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குறையாக அது ரெடி ஆகிடும். இப்போது அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, அப்புறமா கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. இதுவும் விப்பரில் சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு குறையாக தான் இருக்கணும், பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அந்த கொத்தவரங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா கொத்தவரங்காய் நல்லா எலசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி நம்ம விப்பரில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து வரும். அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கலர் மாறிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொரியல் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன், ஒரு கலருக்காக நல்லாயிருக்கும், அதனால் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான கொத்தவரங்காய் மிக்சர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மிக்சர் பொரியல் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாமே மிக்சர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம், அரைச்சிட்டோம். அதனால் இது சூப்பரான ஒரு பொரியல், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.